நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்து இருக்கோங்க. அந்த இருளான வாழ்க்கையில நம்ம இங்கிருந்து பார்த்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது, அந்த இருட்டுக்குள்ள அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனா நான் நிறைவுல இருக்கேன் அப்படின்வாங்க. எப்படி நிறைவுல இருக்க முடியும்? குறைவுல தாங்க இருப்பாங்க. நிறைவானது வேணும்னாக்கா, நம்ம வாழ்க்கை வெளிச்சமா ஆகணும்னாக்கா, தேவ ஆவியானவர் நம் மீது அசைவாடுறதுக்கு நாம அனுமதிக்கணுங்க. தேவ ஆவியானவர் எப்படி நம்ம மீது அசைவாடுவாருங்க? இப்போ எல்லாத்தையுமே நம்ம செயல்ல தான் நம்ம காட்ட முடியும், சரிங்களா? கோபம் வர இடத்துல அமைதியா இருந்துடணும். எரிச்சல் உண்டாக இடத்துல பொறுமையா இருந்துடணுங்க. இப்போ ஒருத்தவங்களை நம்ம பேசுறதுக்கு பயங்கரமா கோபம் வருது, வார்த்தைகளை பேசும்போது அந்த நாவை நம்ம கட்டுப்படுத்திக்கணும். அந்த இடத்துல நம்ம அமைதியா இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தேவ ஆவியானவருடைய அசைவாடுதலுங்க. இல்ல குறைவு என்கிட்ட இருக்கும், ஆனா தேவ ஆவியானவர் என்கிட்ட அசைவாடினாரா? ஒன்னும் அசைவாட மாட்டாருங்க. தேவ ஆவியானவர் கிட்ட அசைவாடணும்னா இந்த குறைவெல்லாம் நம்மளை விட்டு போகணும். குறைவுகள் போனாதான் நிறைவுகள் வரும். நிறைவு இருக்கிற இடத்துல எப்பவுமே நிறைவாதான் இருக்கும். குறைவுக்கு அந்த இடத்துல வேலையே கிடையாதுங்க. ஸோ நம்ம வெளிச்சத்துக்குள்ள வரணும், நம்ம கட்டுக்கள் அவிழ்க்கப்படணும், விடுதலை ஆகணும். அப்படின்னா நமக்கு சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி, நிம்மதி, நல்ல ஒரு எண்ணங்கள், நல்ல ஒரு மெமரிஸ், இதெல்லாம் நமக்கு வேணும்னா தேவ ஆவியானவரோட அசைவாடுதல் நமக்கு வேணுங்க. அதை வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணணும். ஒரு விஷயத்திலையும் நம்ம அதை செயல்படுத்தணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செயல்படுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா நம்ம நிறைவாயிடுவோங்க. தேவ ஆவியானவர் நமக்குள்ள அசைவாட நம்ம அனுமதிக்கலாங்களா?